அது இதுன்னு பில்டப்பா இருக்கும் பார்த்தா இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. அதெல்லாம் பதவியில இருக்கும்போது இவன் எக்ஸ் பதவி போன மினிஸ்டர் எல்லாம் பன்றி காய்ச்சல் வந்தவனுக்கு சமம் ஒருத்தனை கிட்ட நெருங்க மாட்டான். பண்ணிட்டு எப்படி பந்த உட்காந்துருக்கான் பாரு. உன் ஆத்திரத்துக்கு கொஞ்சம் ஹேண்ட் பிரேக் போடுறா. இப்ப அவன் கஸ்டடியில மாயா இருக்கா. அந்த தும்பியை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கொஞ்சம் சைலண்டா இரு. நாத்த முத்தான நல்ல முத்துரா, நல்ல முத்தான உங்க உருவத்தை பார்த்து ஓனா நினைச்சு மோதிட்டோம். ஆனா மோதனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நீங்க டயட்ல இருக்கிற டைனாசர்ஸ்ன்னு. அண்ணன் சிரிச்சிட்டு நல்ல மூட்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த நல்ல மூட்லயே மாயாவும் கூட அமிச்சீங்கன்னா சந்தோஷமா போயிடுவோண்ணே. என்னடா எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கான், போதை ஆயிட்டானா? டேய் காத்து வரலடா. அவர் மூக்குன டேபிள் ஃபேனை காத்து வரதுக்கு மூச்சே வரல மச்சி. மூச்சு வரலையா? டேய் எதடா உடைச்ச? நெஞ்செலும்புடா. கையறா. அவனே மீன் முழுமா 4 எலும்பு வச்சிருக்கான், அதையும் அமுக்கி உடைச்சிட்டியா? சரியானவடா நீ. அண்ணே நல்ல முத்தண்ணே. டேய் மீன் சேர்த்து கருவாடா ஆயிடுச்சுடா. மாயா மாயா எங்க இருக்க? தெரியல, கண்ணை கட்டி கார்ல ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப திடீர்னு இறக்கி விட்டு போயிட்டாங்க. சரி நீ பத்திரமா வீட்டுக்கு போ, நான் அப்புறம் பேசுறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் ரவுண்ட் போடு. டேய் மச்சான் போலீஸ்டா, நல்லா மாட்டணும். மாட்டலடா, தெளிவா பிளான் பண்ணி கற்கவே நம்மள மாட்டி விட்டான். முதல்ல கஞ்சா கேஸ், இப்ப மர்டர் கேஸ். கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறத பத்தி கூட கவலைப்படலடா. போய் இவனை கொண்டு ஜெயிலுக்கு போன நினைச்சாதான் ரொம்ப கேவலமா இருக்கு. மச்சான் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி ஆசை தீர உன் மூஞ்சில ஒரு குத்து குத்திக்கிறேன். வச்சு பண்ணி தொலை. டேய் இவன் எப்பறாங்க? பக்குன்னு ஆயிடுச்சு மச்சான். இவன் செத்துட்டானா அவரோட இருக்கான கூட தெரிய மாட்டேது. எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறான். இது வேலைக்கு ஆகாது, உடைக்க வேண்டியதான். சார் நீங்களா? ஒண்ணு இல்ல சார், வீட்டுல ஏதாவது சத்தம் கேட்டதா போன் வந்துச்சு, அதான் வந்து பாத்துட்டு போலாம்னு வந்தோம். என்னங்க எங்க போயிட்டீங்க? இதுக்கெல்லாமா இன்டர்வல் விடுறது? சீக்கிரம் வாங்க. சாரி சார், நிலைமை தெரியாம நடுவுல வந்துட்டேன். அப்ப நான் எங்க வாங்க, மெதுவா பாத்து. என்ன சார்? இல்லையா, எப்படி இதெல்லாம் நடக்குது, அதான் குழப்பமா இருக்கு. போங்க சார், 2 கல்யாணம் பண்ணி 4 பிள்ளைய பெற்றிருக்கீங்க, இது எப்படி நடக்கும் தெரியாதா? சந்தடி சாக்குல குத்துறியாக்க வாயா. டேய் அவன் பாடியில வெயிட்டா இருக்கிறது அந்த போன் மட்டும் தான், அதை ஏன்டா எடுக்கிற? கற்கவேலுக்கு நான் 3 நாள் டைம் கொடுத்திருந்தேன். அவன் 2 நாள் முன்னாடியே வேலையை கட்டிட்டான். பதிலுக்கு நான் யாரும் காட்ட வேணாம். இந்த SMS தான் அவனுக்கு ஊதுற முதல் சங்கு. ஹலோ, நான் ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். நாம நினைச்ச மாதிரி மர்டர் நடக்கல, மேட்டர் தான் நடந்துகிட்டு இருக்கு. என்ன சொல்றேன்? சத்தியமா சொல்றேன் சார், அந்த கன்றாவி என் கண்ணால பார்த்தேன், காதால கேட்டேன். அவன் சாகல சார், சந்தோஷமா இருக்கான். எல்லாம் ரெடி சார். சார் நல்ல முத்தோட மெசேஜ் சார். என்ன போட்டு தள்ளிட்டு ஏன் பசிக்கு வர பாக்குறியா? விட மாட்டேன்டா. 4 மணிக்குள்ள உனக்கு வைக்கிறேன்டா ஆப்பு. ஹலோ, நான் சொன்னதை முடிச்சிட்டியா இல்லையா? முதலாளி என் கையில தான் சைன் அடித்து சாவடிச்சான் அவனை. கிழிச்ச அவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான், போய் பாரு. டென்ஷன் ஆகாதீங்க முதலாளி, அவன் பணத்தோட வந்து பாக்குறான் அவங்கள. எப்படி தப்பிச்சான்? நான் தானே சாவடிச்சேன். ஹலோ, ஹாய். சூப்பர். சும்மா இருக்கார்ல? ஐயோ கொலைவி. கொலைவிடா. டைம் காட்டு. டைம் காட்டுதுன்னா கோயில் மணியா? இந்த ஆட்டுக்கு நான் வரல, நீ ஆட்டிக்கோ. அவன் காத்தடிச்சாலும் ஊந்துறான். சிரிக்கிறியா? உன்னை என்ன செய்யற பாரு.